ஹலோ கைஸ், நம்ம எப்பவுமே குழந்தைங்கக்கிட்ட இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கும் போது ஸ்டார்டிங்கில் இந்த குட்டி குட்டி வேர்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரென்ஸ் புரியும், நல்லா புரிஞ்சு படிப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அப்படின்னா, ஜஸ்ட் என்னோட சஜஷன், இதை எழுதி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு அப்பப்போ சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அப்போ ஏதாச்சும் டவுட் வரும்போது அவங்க இதை பார்த்து படிச்சுப்பாங்க. ஸோ குட்டி குட்டியாக இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு கற்றுக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குட் அப்படின்னா நல்லது, பேட்னா கெட்டது. இப்படி சொல்லிக் கொடுங்க. குட், பேட், பிக், ஸ்மால். பிக்னா பெருசு, ஸ்மால்னா சின்னது. இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. பிக் அப்படின்னா பெரியது, ஸ்மால்னா சிறியது. நியூ அப்படின்னா புதிய. ஓல்டு அப்படின்னா பழைய. ஹாட் அப்படின்னா சூடான. கோல்டு குளிர்ந்த. டால்னா உயரம். ஷார்ட்னா குறுகிய, அதாவது உயரமானது, குறுகியது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் டால், ஷார்ட். அடுத்தது லாங் அப்படின்னா பெரிய. லாங் அப்படின்னா நீண்ட. ஏன்னா இது வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதில் மீன் பண்ணி சொல்றது. லார்ஜ் அப்படின்னா பெருசு, லாங் அப்படின்னா நீண்டது, அதாவது லென்த்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் லென்த், புரிஞ்சுதுங்களா? லென்த், லாங். லார்ஜ் அப்படின்னா பெருசா இருக்கிறது, அதுதான் லார்ஜ்னு சொல்லுவாங்க. பியூட்டிஃபுல், அழகான. இதுவே பியூட்டிஃபுல்க்கு ஆப்போசிட் அக்லி. அக்லினா அசிங்கமான. கிளீன் சுத்தம். டர்ட்டி அழுக்கான. சுத்தமா இருக்கிறத கிளீன்னு சொல்லுவோம். டர்ட்டி அப்படின்னா அழுக்கு. ஈஸி சுலபம். அதுக்கு ஆப்போசிட் டிஃபிகல்ட். கஷ்டமா இருக்கு, கடினமா இருக்கு அப்படின்னு சொல்றத டிஃபிகல்ட். ஹாப்பி அப்படின்னா மகிழ்ச்சி. சேட் சோகம். ஆங்கிரி கோபம். ஸ்ட்ராங் அப்படின்னா பலம். வீக் அப்படின்னா பலவீனம். ரிச் பணக்காரர். புவர் அப்படின்னா ஏழை. ஃபாஸ்ட் வேகம். ஸ்லோ அப்படின்னா மெதுவா. இந்த மாதிரி ஆப்போசிட்ல சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கவும் ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நல்லா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ எப்படின்னா பணக்காரங்க அப்படின்னா எப்படி சொல்லுவோம்ப்பா அப்படின்னா ரிச். அதுவே ஏழை அப்படின்னா புவர் அப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், புரிஞ்சு படிப்பாங்க. ஹை உயரம். லோ தாழ்வான, அதாவது ஹைட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ரொம்ப ஹையா இருக்கு, இந்த காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு, இதோட விலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றத ஹைன்னு சொல்லலாம். லோன்னு சொல்லும் போது நம்ம டிஃப்ரெண்ட் வேல வந்து யூஸ் பண்ணிக்குவோம். இப்ப ஹை உயரம், ஹைனா கொஞ்சம் ஹையா இருக்கு. இது லோ அப்படின்னா தாழ்வான. ஹெவி அப்படின்னா கஷ்டம், கடினமா இருக்கிறது, தூக்கறத கஷ்டப்படும் இல்லையா, கனமா இருக்கிறதுக்கு ஹெவி கனம். லைட் லேசான. அடுத்தது பிரேவ் அப்படின்னா தைரியம். குவார்ட் அப்படின்னா கோழைத்தனம் அப்படிங்கிறத குவார்ட்னு சொல்லுவோம். COWARD குவார்ட் அப்படின்னா கோழை. கிளவர் புத்திசாலி. ஸ்டூபிட் அறிவில்லாதவங்கள், அறிவற்றோர் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அறிவில்லாதார் அப்படின்னு சொல்லலாம். புத்திசாலி அப்படின்னா கிளவர். ட்ரை வறண்ட. வெட் அப்படின்னா ஈரமா இருக்கிறது. சாஃப்ட் மென்மை. ஹார்டு அப்படின்னா கடினம். ஹார்டு சாஃப்ட். ஸ்வீட் அப்படின்னா இனிப்புன்னு சொல்லுவோம், இனிப்பா இருக்கிறத ஸ்வீட்னு சொல்லுவோம். இதுவே உப்பா இருக்கும் இல்லையா, அந்த கடையில கொடுக்குற சிப்ஸஸ் அண்ட் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அதை வந்து சால்ட்டின்னு சொல்லுவோம். ஸ்வீட்டா இருக்கு அப்படிங்கிறத ஸ்வீட்டி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். சால்ட்டி அப்படின்னா உப்பா இருக்கிறது. இதுவே ஸ்பைசி அப்படின்னா காரமா இருக்கிறத ஸ்பைசின்னு சொல்லுவோம். அடுத்தது எம்டி காலியான. ஃபுல் அப்படின்னா முழுமையா ஃபுல்லா இருக்கிறது. எம்டினா காலி, ஒண்ணுமே இல்லாதது. ஃபுல் அப்படின்னா முழுமையான. ரைட் சரி, ராங் தவறு. ட்ரூ அப்படின்னா உண்மை. ஃபால்ஸ் பொய், அதான் ராங் அப்படின்னா தவறான.
டீப் ஆழம் சொல்லுவோம் இல்லையா, கடலோட ஆழம் அப்படின்னு சொல்றத அது வந்து டீப்னு சொல்லுவோம். ஆழமா கைய வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றத டீப்பா வெட்டிக்கிட்டேன். டீப்னா ஆழமா. வைட் அப்படின்னா அகலம். அதாவது இப்படி இப்படி போகும் இல்லையா, இதை வந்து ஆழம் சொல்லுவோம். வைட் அப்படின்னா இப்படி போறத வந்து அகலம் சொல்லுவோம். நேரோ அப்படின்னா குறுகிய. இந்த ரோடு வந்து ரொம்ப நேரோவா இருக்கு அப்படின்னு சொல்றது, ரொம்ப குறுகிய ரோடா இருக்கு அப்படின்னு சொல்றது. வைடுனா அகலம், நேரோ அப்படின்னா குறுகிய, டீப் அப்படின்னா ஆழம். இப்படி சொல்லி கொடுங்க. ஆழமா இருக்கிறது எப்படிப்பா சொல்லலாம் அப்படின்னு சொன்னா டீப். அகலம் அப்படிங்கறத வைடுன்னு சொல்லலாம். இதுவே குட்டியா இருக்கிறது, இந்த ரோடு கொஞ்சம் அகலமா இருக்குங்கிறத வைட், குட்டியா இருக்கு அப்படிங்கறத நேரோ அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் தின் அப்படின்னா மெலிதான. அப்படின்னா லேசா சொல்லுவாங்க, லைட்டா கட் பண்றது தான் தின்னு சொல்லுவாங்க. இது திக் அப்படின்னா தடிமனான. ஆனியன் வந்து தின்னா கட் பண்ண, திக்கா கட் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். தின்னா லேசா கட் பண்ணும், மெல்லிசா. திக் அப்படின்னா கொஞ்சம் தடிமனா இருக்க மாதிரி. பிரைட் பிரகாசம். டார்க் அப்படின்னா இருட்டு. பிரைட்டான ரூம், டார்க்கான ரூம். ரூம் கொஞ்சம் டார்க்கா இருக்குன்னா இருட்டா இருக்கு. பிரைட் அப்படின்னா பிரகாசமா இருக்கு. குவைட் அமைதி. நாய்ஸ் அப்படின்னா சத்தம். குவைட்டாரு, கீப் குவைட் அப்படின்னா அமைதியா இருங்க. நாய்ஸியா இருக்கு, இந்த பிளேஸ் கொஞ்சம் நாய்ஸியா இருக்கு அப்படிங்கிறது சத்தம். கைண்ட் அன்பான. குருவல் கொடூரமான. கைண்ட் அன்பு, குருவல் அப்படின்னா கொடூரமான. அடுத்தது பொலைட் பண்பான. ரூட் அப்படின்னா முரட்டுத்தனமா இருக்கிறது. பொலைட்டா இருக்காங்கன்னா ரொம்ப அமைதியா காமா இருக்கிறது. ரூட்னா முரட்டுத்தனமா இருக்கிறது. டயர்டு அப்படின்னா களைப்பான, களைச்சு போகிறது. அவைக் அப்படின்னா எந்திரிக்கிறது தான் சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இல்லையா அந்த டைம்ல. டயர்ட்னா களைச்சு போயிருப்பாங்க. அவைக்னா விழிப்பு, அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. யூஸ்லெஸ் பயனற்ற. இந்த இந்த பையன் வந்து ஒன் ஆஃப் தி யூஸ்லெஸ் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்லெஸ்னா என்னன்னா எதுக்குமே உதவாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பயனற்ற பொருட்களை தான் யூஸ்லெஸ் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்குமே உதவாதவங்கள யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். சிக் அப்படின்னா நோய்வாய்ப்பட்டவங்க, அதாவது நோயாளி. SICK சிக் அப்படின்னா ஐ எம் சிக் அப்படின்னு சொல்றதுன்னா நான் உடம்பு சரியில்லாம இருக்கேன், நோய்வாய்ப்பட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா. உடம்பு சரியில்லாத இருக்கவங்கள சிக்குன்னு சொல்லலாம். ரெடி அப்படின்னா நான் ரெடி, நான் தயார் அப்படின்னு சொல்றது. அடுத்தது சேஃப் அப்படின்னா பாதுகாப்பு, அதாவது நான் சேஃபா இருக்கேன், நான் பாதுகாப்பா இருக்கேன், இந்த மாதிரி சொல்றது. என்கிட்ட ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த சென்டென்சஸ், இந்த வேர்ட்ஸ்க்கெலாம் எனக்கு எக்ஸாக்ட் மீனிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் நான் 5 வேர்ட்ஸாக உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்கெயின். இது ஏன் நான் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கேன் அப்படின்னா, கமெண்ட் பண்ண கொஷினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறதுனால நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். பார்கெயின் அப்படின்னா பேரம். அதாவது நீங்கள் 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, அதை வந்து 2 ரூபாய்க்கு கேட்பீங்க இல்லையா, அதை தான் பார்கெயின் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ப்ளசண்ட் அப்படின்னா இனிமையான. ஹாவ் அ ப்ளசண்ட் மார்னிங் அப்படின்னா இனிமையான காலை வணக்கம் சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் ப்ளசண்ட். ஃபேர் அப்படின்னா தொலைவான, அதாவது டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ்க்கு இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொலைவு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ஃபேர்னு சொல்கிறோம். இதுவே ஈ கூட சேர்த்து ஃபேர் அப்படிங்கிறத பயண கட்டணம். நீங்கள் இப்போ பஸ்ஸில் போகிறீங்கன்னு வைங்களேன், அந்த ட்ராவலிங்க்கு பே பண்ணுவீங்க இல்லையா, அதை தான் வந்து ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். பார்டர் அப்படின்னா எல்லைகள். இப்போது தமிழ்நாடு டு கேரளாவுக்கு நடுவில் எல்லை ஒன்று இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம பார்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார்டர் அப்படின்னா எல்லை அப்படின்னு சொல்கிறது. ஃபேர் அப்படின்னா பயண கட்டணம். இதுவே வெறும் ஃபேர், வராமல் வர ஃபேருக்கு டிஸ்டன்ஸ், தொலைவு அப்படிங்கிற மீனிங். ப்ளசண்ட் அப்படின்னா இனிமையான. பார்கெயின் அப்படின்னா பேரம் பேசுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அண்ட் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.